இப்போ லைஃப்பில் வந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகும்போது அது நிறைய ஏமாற்றங்களை வந்து கொண்டு வந்து விட்டுவிடும். அப்போ அந்த ஏமாற்றம் வந்து வலி வேதனைகளை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், ஏன்டா இதை பண்ணுறோன்ட்டு இருக்கும், வாழணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை போகும், ஏன் இங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து கொண்டு போகும். அப்போது நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் கேட்டாலும் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இப்படி பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன், எல்லாம் சொன்னாலும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பதில் தான். என்ன அப்படின்னா தர்மம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது இந்த உலகத்தில். நான் கேட்குறத நிறுத்திட்டு இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மாவை வச்சு இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய முடியும்? பணமாகவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு ஜாலியாக நம்ம சந்தோஷமாக அதை நம்ம அர்ப்பணிப்போடு நம்ம செய்யும்போது அந்த பக்குவம், அந்த தர்மம் உங்களுக்கு வேண்டுங்கிற எல்லாத்தையுமே தானாக கொண்டு வந்து விடும். இது இன்னொருவர் கொடுத்து வருவது அல்ல. இப்போ ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே தூக்கம் வராதுக்கு கர்மா தான் காரணம், ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஏன் கர்மா காரணம்? ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது? நீங்கள் யோசிச்சிங்கன்னா புரியும் நல்லா ஆழமாக. மனம் இறுக்கமடைந்திருக்கும். மனம் எப்போது மிகவும் இறுக்கமடைகிறதோ அப்போ உங்களுக்கு மனம் ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்காது. அப்போ தூக்கம் தானாகவே நின்றும். இப்போ யோகிகள், ஞானிகள் தூங்காமல் தான் இருப்பாங்க, ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இப்போ சராசரி மனிதர்கள் தூங்காமல் இருந்தாங்கன்னா டயர்டாயிடுறான். கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? அப்போது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், தர்ம சிந்தனையில் இருங்கள். தர்ம சிந்தனை மட்டும்தான் நம்மை அடுத்த கட்டம் கொண்டு. இவ்வளோதான் சீக்ரெட், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. நீ சிந்தும் கண்ணீரானது 3ஆம் நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன். அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, கடவுள்னு அர்த்தம், முழுமைன்னு அர்த்தம், முழுமையான நிலைன்னு அர்த்தம். எது முழுமை பெற்று இருக்க முடியும்? இறைவனால் தான் முழுமை பெற்று இருக்க முடியும். மனிதன் முழுமை பெற முடியாது. மனித நிலையிலிருந்து முழுமை என்ற ஒன்று அடையும் போது நீங்கள் கடவுளாக மாறிவிடுவீர்கள். அப்போ பூரணத்துவம் என்றால் என்ன அர்த்தம்னா இறைநிலை. 10 ஊருக்கு போங்க, வாங்க, ஊர் சுற்றுங்க, சாப்பிடுங்க, டூர் போங்க, கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை குட்டி பெற்றுங்க, லவ் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா உங்கள் சிந்தனையில் எப்பயுமே ஒன்று தெளிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தர்மம் பண்ணிடுவேன், அங்கே ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிடுவேன், அங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன், யாரோ ஒருத்தர் நலம் விசாரிப்பேன். இது எதுக்கு பண்ணுறதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்விக்கி ஃபுட்டு ஆர்டர் போடுறேன். இப்போ ஒருத்தர் வராரு, ஃபுட்டு வந்து கொடுக்குறாரு, எனக்கு தோசை கொடுக்குறாரு, சப்பாத்தி கொடுக்குறாருன்னா அவரை மிரள வைக்கணும். மிரள வைக்கிறதுனா என்ன? பயங்காட்டுறது கிடையாது. நீங்கள் அவருக்கு நல்லது பண்ணி மிரள வைக்கணும். அவன் ஒரு 20 ரூபா டிப்ஸ் கேட்டு வந்திருப்பான், நீங்கள் 200 ரூபா டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னாங்க? அவனுக்கு நிலை குலைந்து விடுவான். புரியுதா நான் என்ன சொல்லி? இதுதான் சீக்ரெட், புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஒருவனுடைய மனம் குளிர்கிறதோ, ஆனந்தப்படுகிறானோ, உங்களுக்கு எங்கேருந்து எப்படி நல்லது நடக்கும்னே தெரியாது. எங்கெங்கேருந்து எப்படி என்னாலே கணிக்க முடியாது, எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? எதுவும் வராது. ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அப்போ தர்மத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஏன் தர்மத்தில் எல்லாம் இருக்குது? அடுத்த கேள்வி, ஏன் மனம் குளிரணும்? இப்போ நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கெலாம் காரணம் என்னென்னா, போன ஜென்மத்தில் ஏதோ மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க. எனக்கு ஏன் ஹெல்த் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏன் பணம் வரல, என்னால் ஏன் நிம்மதியாக இருக்க முடியல, என்னால் ஏன் பிறவில்லா பெருவாழ்வுக்கு போக முடியல, என் புருஷன் ஏன் அப்படி இருக்கிறாரு, எனக்கு ஏன் சரியான பொருளாதாரம் இல்லை, எனக்கு ஏன் சரியான ஞானம் இல்லை, எனக்கு ஏன் எல்லாமே நெகட்டிவாக நடக்குது? ஒரே காரணம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பல காரணம் இல்லை, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். என்னென்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் பேலன்ஸ், உங்களோட டெபாசிட்டில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு இந்த பாடியில் நீங்கள் எதாவது புதுசாக நல்லது பண்ணணும். 4 நல்லது பண்ணிட்டு 5000 கெட்டதை எப்படி அழிப்பீங்க? அப்போ 5000 கெட்டதை அழிக்கணும், நீங்கள் 10,000 நல்லது பண்ணணும். நான் இந்த பிறவியை நான் கோடீஸ்வரனாக வாழ்ந்தாலும், இந்த பிறவியை நான் சந்தோஷமாக அனுபவித்தாலும், இந்த பிறவியில் எனக்கு வேணுங்கிற எல்லா வீடு வாசல் வசதி எல்லாம் இருந்தாலும், அனைத்தும் இருந்தாலும், இந்த சீக்ரெட் தெரியலன்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எந்த சீக்ரெட்டு? நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டதெல்லாம் யாரும் வாயே திறக்க மாட்டாங்க. மனதை குளிர்வித்தல். பல மனம் கஷ்டப்பட்டுச்சு, அதனால பாவமாச்சு, அதனால இந்த பிறவியில் நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன ரெமெடி? தேடி தேடி போய் நான் இப்போ போய் அந்த மனசு எங்கே இருக்குது, உயிரோடு இருக்கான்னு கூட தெரியாது, எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, என் கண் எதிர்க்க வர்றவன், காதால் வர்றவன், நான் வாழ்க்கையில் சந்திக்கிறவன்,
எல்லாருமே எதுக்கு வரான்னா செட்டில்மெண்ட்டுக்கு தான் வரான். ஒன்று ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போக வருவான், இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறக்கா வருவீங்க தான், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ என்னென்னா முடிந்த அளவுக்கு அவன் மனசை குளிர் வச்சுட்டு எதிர்பார்க்காம ரிட்டர்ன் ஆயிடணும். நீங்கள் மனசை குளிர் வச்சுட்டு அங்கே எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ மறுபடியும் அங்கே பாவத்தை சேர்க்குறீங்க. நீங்கள் அந்த மனம் குளிரும் போது, அந்த மனம் ஆனந்தம் அடையும் போது உடனே பிரபஞ்சத்திற்கு தெரியும். அப்போ என்னென்னா கண்ணுக்கு தெரியாத உங்கள் பிளாக்கேஜஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணும். மிரள வைக்கணும் பார்க்குறவனெல்லாம். எப்படி மிரள வைக்கணும்? பயம் காட்டியோ, மிரட்டியோ, த்ரெட்னிங் பண்ணியோ, டார்ச்சர் பண்ணியோ மிரள வைக்கிறது இல்லை. அவனுக்கு நன்மை செய்து, அவனுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு, அந்த உயிருக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு, எல்லாமே செய்கிற அளவுக்கு நமக்கு பண வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் அந்த மனசை எப்படி குளிர்விக்கணும்னு பார்த்துட்டு அந்த பாயிண்ட், அந்த மார்க்கை ஏர்ன் பண்ணிடுங்கன்ற. அப்போது இந்த லைஃப் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, மார்க்ஸ் எழுதுனா பேப்பரில் எழுதிட்டு போனோடனே அங்கே போய் அவர் மார்க் போடுறாரு டீச்சர், அந்த மார்க் இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, நேற்று எக்ஸாம் எழுதுனீங்க, பிறந்ததுலேருந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. அப்போ இது எப்படி எழுதணும் இந்த எக்ஸாம் அப்படின்னா, கோவத்தில் ஒருத்தன் வருவான், டார்ச்சர் பண்ணுறக்கு ஒருத்தன் வருவான், நல்லது பண்ணுறக்கு ஒருத்தன் வருவான், நல்லது பண்ணுறன்ற பேர்லேயே கெடுதல் பண்ணுறக்கு ஒருத்தன் வருவான். எவன் எந்த மனநிலையில் வந்தாலும் உங்களால் எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த உயிருக்கு நன்மை செய்யணும், உங்களை நீங்களும் அழிச்சிக்க கூடாது. ஏன்? ஜீவகாருண்யம் என்பது பிற உயிர்களை நன்றாக பார்த்து கொள்வது அல்ல, முதல்ல இந்த ஜீவனை நன்றாக பார்த்து கொள்வது. அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். இப்போ இந்த ஜீவனையே என்னால் பார்த்துக்க முடியலன்னா எந்த ஜீவனை போய் நான் நல்லா பார்த்துப்பேன்? இந்த ஜீவனை எனக்கு நல்லா பார்த்துக்க தெரியலன்னா வேறு எந்த ஜீவனை எனக்கு நல்லா பார்த்துக்க தெரியும்? எப்படி பார்த்துக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது உபதேசம் அல்ல, இட்ஸ் அ சீக்ரெட் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. உங்களோட எல்லா கஷ்டத்துக்கு காரணம் என்னென்னா, உயிர்கள் மனவேதனை அடைந்திருக்கும். அப்போ முள்ளால் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? அவன் என்னை புகழ்ந்து பேசலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் செய்கிற ஒரு நல்லது, வாய் வார்த்தையாகவோ, பொருளாகவோ, பொண்ணாகவோ, பணமாகவோ நீங்கள் கொடுக்கும்போது, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்போது, அவன் மைண்டு ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா போதும், உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். வேணுங்கிற அனைத்து புண்ணியமும் அந்த அருளும் உங்கள் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். நீங்கள் இறைவனை ஏமாற்றவே முடியாது. உண்மையாகவே உங்கள் மனம் மாறாமல், உண்மையாகவே உங்கள் மனம் பக்குவம் அடையாமல், உண்மையாகவே இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்காம உங்கள் வாழ்க்கை மாறாது. நிம்மதியான தூக்கம் வராது, நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, பிற உயிர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போது மனதை திருப்திப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆன்மாவை திருப்திப்படுத்தணும். எப்படி திருப்திப்படுத்துவீங்க? மனம் பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னா கேட்டுரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது வேணுங்கிற பொருளோ இல்லை பணமோ கொடுத்தீங்கன்னா ஒரு மனம் திருப்தி அடைஞ்சிரும். ஆன்மா எப்படி திருப்தி அடையும்? ஆன்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உணவு மட்டும்தான். அதை தாண்டி ஒன்று இல்லை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு அர்த்தம். உண்டினா என்ன? உணவு. அப்போ உணவு ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் இன்னொருத்தனுக்கு உயிரே கொடுத்துருக்கிறதா அர்த்தமா. அப்போ ஆன்மா தெளிவு பெறணும், ஆன்மா நிறைவு பெறணும், ஆன்மா பக்குவம் அடையணும்னா ஒரே வழி தான், வேற ஒரு வழியும் கிடையாது. நீ வேற என்ன பண்ணிங்கனாலும் ஆன்மா திருப்தி அடையாது. உணவளித்தல், சிம்பிள். அன்னதானம், சாப்பாடை எந்த அளவுக்கு அதிகமாக உங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க முடியுமோ எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க. கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. கொடுத்துட்டு இவ்வளோ கொடுத்தன்ற அந்த டேட்டாவும் மைண்டில் ஏற்றிக்கூடாது. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு மனதை குளிர்விக்கிறது ஒரு ஃபார்முலா, சாப்பாடு கொடுக்கறது ரெண்டாவது ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சி தட்டி கழித்து விடாதீர்கள். மொத்த ரகசியமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. விடாமல் நாம் செய்யும்போது ஆன்மா தெளிவு பெறும், மனம் தெளிவு பெறும். மனமும் ஆன்மாவும் தெளிவு பெறும்போது வாழ்க்கை தெளிவு பெறும். வாழ்க்கை தெளிவு பெறும்போது கர்ம வினைகள் அழியும். கர்ம வினைகள் அழியும் போது நிம்மதி வரும். நிம்மதி வரும்போது பிறவில்லா பெருவாழ்வு வந்துடும். ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இது எதையுமே பண்ணாமல் இது மட்டும் எனக்கு வேணும்னா வராது. அந்த கிளாரிட்டி வரும்போது வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும்
7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.